நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா, அதாவது ஒவ்வொரு கிழமையன்று நாம் ஒவ்வொரு வகையான தானியத்தை பறவைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது எத்தகைய நன்மைகளை பெறலாம் என்பதை பற்றி தான். ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமையை தானம் கொடுக்கும் பொழுது நமக்கு கௌரவம் உண்டாகும். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நமக்கு நல்ல மரியாதை உண்டாகும். அரசாங்க தொழிலாக இருந்தால் அதிலும் நல்ல மரியாதை உண்டாகும். ஆன்ம பலம் கூடும். மேலும் எங்கு சென்றாலும் நமக்கு நல்ல முதல் உரிமை கொடுப்பார்கள். அதே போல் திங்கட்கிழமை அன்று பச்சரிசியை நாம் தானமாக கொடுக்கும் பொழுது மனப்பிரச்சனைகள் தீரும், சந்தோஷம் உண்டாகும், தாயின் அன்பு உண்டாகும், தண்ணீரால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். இது போன்ற பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று துவரம்பருப்பை தானமாக கொடுக்கும் பொழுது நமது உடலில் உள்ள இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், உடல் நலம் பெறும். மேலும் இரத்த உறவுகளில் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தால் அதுவும் தீரும். அதுபோலவே வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இது போன்ற பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். புதன்கிழமை அன்று நாம் பாசிப்பயிறு தானமாக செய்யும் பொழுது நமக்கு உடலில் சுறுசுறுப்பு கூடும். அதே போல் நாம் பெற்ற கல்வி அல்லது கலைகள் எதுவாக இருந்தாலும் அது வளரும். நல்ல நட்பு கிடைக்கும், பணவரவு உண்டாகும், பல வகையான நன்மைகள் நமக்கு உண்டு. அதே போல் நல்ல அதாவது எப்படி சொல்வது என்றால் நல்ல ஒரு சுற்று வட்டாரத்தில் நமக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாழக்கிழமை அன்று கொண்டக்கடலை நாம் தானமாக கொடுக்கும் பொழுது குழந்தைகளால் ஏற்படும் பிரச்சனை தீரும். அதுபோலவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மேலும் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிடைக்கும், நல்ல எண்ணம் உண்டாகும். அதுபோல் நமக்கு நல்ல குரு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்று நாம் மொச்சக்கொட்டையை தானமாக கொடுக்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும், பொருளாதாரம் மேம்படும், நமது உடலில் அழகு கூடும். மேலும் மகாலட்சுமி தேவியின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சனிக்கிழமை அன்று நாம் கருப்பு எள்ளை தானமாக கொடுக்கும்போது வேலையில் பிரச்சனை இருந்தால் அந்த வேலையில் பிரச்சனை தீரும். நம்முடன் வேலை செய்பவர்கள் நம்முடன் நன்றாக நட்புடன் இருப்பார்கள். அதே போல் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் கருப்பு முழுவதை தானமாக கொடுக்கும் பொழுது உடலில் ஏற்படும் அலர்ஜி நீங்கும், தேவையற்ற பயம் போகும், தாழ்வு மனப்பான்மை நீங்கும், நல்ல ஞானம் உண்டாகும். அதே போல் நல்ல கௌரவமாக சந்தோஷமாக அந்தஸ்துடன் வாழலாம். கொள்ளை தானமாக கொடுக்கும் பொழுது தேவையற்ற மயக்கம் உடலில் இருந்தால் அது தீரும், வம்பு வழக்கு உண்டாகாது, மற்றவர்களிடத்தில் நமக்கு நல்ல பெயர் புகழ் உண்டாகும், சுறுசுறுப்பும் கிடைக்கும். நமது தாத்தா பாட்டி மூலமாக நமக்கு ஏதாவது வருமானம் வர வேண்டியிருந்தால் அதுவும் வரும். அப்பா வழி தாத்தாவாகட்டும் அம்மா வழி தாத்தாவாகட்டும் அவர்களிடமிருந்து நல்ல ஆசி கிடைக்கும், பிதர்கள் சாபம் நீங்கும். இந்த நன்மைகள் எல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் தானியத்தை பறவைகளுக்கு கொடுக்கும் பொழுது இத்தனை நன்மைகளை பெற்று வரலாம். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.